கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி, கோயம்புத்தூர் மாநகராட்சி மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான கலை அறிவியல் இலக்கியம் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் இக்னைட் 2025 என்னும் தலைப்பில் 15-11-2025 நாளன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வின் தொடக்கமாக தொடக்க விழா கொங்குநாடு கலையறிவியல் கல்லூரி வளாகத்தில் உள்ள டாக்டர் மாரப்ப ஜி ஆறுச்சாமி கலையரங்கத்தில் நிகழ்ந்தது. இவ்விழாவில் முதல்வர் டாக்டர் வி சங்கீதா வரவேற்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து எண்ணத்தின் நேர்கோடே குறிக்கோள், வாய்ப்பை பயன்படுத்தி குறிக்கோளை எட்டி வாழ்வை வளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் CA வாசுகி அவர்கள் தலைமை உரையாற்றினார். அவரை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் பிரியா செந்தில் சிறப்புரையாற்றினார். அவர் தம் உரையில் மாணாக்கர்கள் தங்களது தன்னம்பிக்கையையும் தனித்துவத்தையும் மேம்படுத்திக் கொள்ளல் அவசியம், மேலும் தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்ள எடுக்கப்படும் முயற்சியே வெற்றியின் முதல் படி என்றும் மாணாக்கர்களுக்கு அறிவுரையோடு கூடிய ஆக்கபூர்வமான செய்திகளையும் எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் திரு MS முகமது பாஷா கருத்துரையாற்றினார். இந்நிகழ்வில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் கோவை மாவட்ட செயலாளர் திரு கண்ணப்பன் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பாக பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்வில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி மாணாக்கர்கள், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடக்க விழாவினை அடுத்து வினாடி வினா, கட்டுரை, பேச்சு, கவிதை, ஓவியம், ரங்கோலி, தனிப்பாடல், தனி நடனம், குழு நடனம் என பல போட்டிகளும் ஆண் பெண் இருபாலருக்குமான கைப்பந்து போட்டியும் மாணாக்கர்களின் அறிவியல் மாதிரி படைப்பு போட்டியும் நடைபெற்றது. இப்போட்டிகள் அனைத்திலும் பள்ளி மாணாக்கர்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் வரையில் ரொக்க பரிசும் சான்றிதழ்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. இது பார்த்தீங்கன்னா டோர் செக்யூரிட்டி அலாம் சார். நம்ம வீட்டில் இல்லாதப்ப திருட யாராவது வந்துட்டு கதவை உடச்சிட்டாங்க, கதவை உடைக்கும் போது இந்த மாதிரி சவுண்டு வரும் சார். இந்த மாதிரி சவுண்டு வந்தோடனே பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வந்துடுவாங்க. சவுண்டு பெருசாக வைக்கும்போது பெருசாக சவுண்டு வரும். அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க, இல்லை சவுண்டு கேட்டோடனே திருடனே. எந்த ஸ்கூலு? நார்த் கோயம்புத்தூர். ட்ரெயின் ஆக்சிடென்ட் தடுக்கிறதா? என்ன பண்ணுவீங்க இதில்? சார் ட்ரெயினில்
சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். டோல்கேட்டில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸில் ட்ரெயினில் ஓட்டுற டிரைவருக்கு அது இண்டிகேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நின்றும். ஆமாம் சார். ஸ்லோ ஆகிட்டே வரும். இது யார் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்தது? எங்கள் டீச்சர்ஸும் கைட் எந்த ஸ்கூலு? கீர்த்திமான். என்ன படிக்கிறீங்க? 11th. கீர்த்திமான். என்ன பண்ணியிருக்கீங்க இது? ஆ? ஓ, இதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணியிருக்கீங்க? இதில் என்ன பண்ணலாம்? சர்க்குலேட் ஆகாது. ஸோ அதனால வந்து இந்த வெயின்ஸ் வழியாக வெளியே எடுத்து ப்யூர் பண்ணி மறுபடியும் வெயின்ஸ்குள்ளே போகிற மாதிரி. ஓஹோ. ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் கிட்னி பண்ணுற மாதிரி இதுவும் அந்த வேலை பண்ணும். ம். இதில் என்ன பண்ணியிருக்கீங்க? சார் இங்கே ஹீட்டு நம்ம ஹீட் வேஸ்ட்டை வந்து பர்ன் பண்ணோன்னா அது சோலார் பேனல் அப்சர்வ் ஆகி ஹீட்டாக எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பல்ப் எரியும் சார். பல்ப் எரியுமா? ஆமாம் சார். ஓ, பண்ணி காட்டுங்க பார்க்கலாம். பேப்பர் வேஸ்ட் இருந்தே நம்ம கரண்ட் எடுத்துடலாம். ஆமாம் சார். இதோட ஆஷும் கூட நம்ம அக்ரிகல்ச்சருக்கு அதுக்கெல்லாம் உரத்துக்கு பயன்படுத்தலாம். உரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட்டும் கூட இதோட வேஸ்ட்டும் கூட நம்ம அதுக்கு பயன்படுத்தலாம். உங்கள் பேர் என்ன? தியா சார். பிரியா. தியா. 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 உங்கள் பேர்? வர்ஷினி. உங்கள் பேர்? ஓகே. கமல், யோகேஷ் அண்ட் சபரி பேச முடியாதவங்க இருந்தாங்க. அவங்க சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு சைன் லாங்குவேஜ் தெரியல, அவங்க இந்த க்ளோஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட என்ன சொல்ல வராங்கன்னா உங்களுக்கு வாய்ஸாக அவுட்புட்டாக வரும். இப்போ நான் தமிழில் பேசுகிறது உங்களுக்கு ஆங்கிலமாக வேணும்னா ஆங்கிலமாக மாற்றிக்குவீங்க. அப்படி இல்லை, அவங்களால பேச முடியாதவங்க இருக்காங்க. அவங்க இந்த க்ளோஸ் யூஸ் பண்ணி பேசினா அவங்க என்ன சொல்ல வராங்களோ இது வாய்ஸாக அவங்களுக்கு கரெக்ட் மாற்றி கொடுக்கும். ஆமாம், அவங்க சொல்ல வர்றது, அவங்க சொல்ல வர்றது மனசிலிருந்து பேசுறது இல்லை பேசுகிறதே. அவங்க ஒரு செய்கை யூஸ் பண்ணுறாங்களே, ஆமாம், அந்த செய்கையை இது வந்து வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணும், வாய்ஸாக மாற்றும். அப்படியா? ஆமாம். இப்போ நான் இப்படி வைக்கிறேன்னா இப்படி வைக்கிறதுக்கு அதில் ஒரு உங்களுக்கு ஒன்று சொல்லுவோம், திஸ் இஸ் கமல், யோகேஷ் அண்ட் சபரின்னு. ஹலோ, நைஸ் டு மீட் இப்போ உங்களுக்கு சொல்லிச்சு. ஓஹோ, அந்த மாதிரி ஒவ்வொரு சைகைக்கு ஒவ்வொன்று இது பண்ணி வச்சுருக்கேன், ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படி எத்தனை பண்ணி நாங்கள் வச்சுருக்கீங்க? இப்போதைக்கு 2 பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் மார்க்கெட்ஸ் பண்ணும்போது உங்களால் ஒரு 300க்கு மேலே சைகை லாங்குவேஜ் கேசஸை உங்களால் போட்டு வச்சுருக்கோம். அப்போ ஒவ்வொரு சைகை நான் நினைக்கிறது கூட நாளைக்கு சொல்ல வச்சுருவீங்க. பயங்கரமான ஆளுகளாக இருக்கிறீங்க. உங்கள் பேர் என்ன? கமில் ஃப்ரம் ஆர்ஜிஎஸ். தமிழா? கமில், KAMIL, கமில். கமிலா. உங்கள் பேர்? யோகேஷ். நீங்கள் பேர்? சபரி.
எங்கே படிக்கிறீங்க? ஆர்ஜே மெட்ரிகுலேஷன். ஆர்ஜே மெட்ரிகுலேஷன். இது எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ 2 பரிசெல்லாம் வாங்கியிருக்கீங்களா? எங்கே? என்ஜிபி ஸ்கூலில் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். என்ஜிபி காலேஜ். அந்த காலத்தில் வந்து இரும்பு கை மாயாவின்னு கதை படிச்சிருக்கிறோம் நான். நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இந்த ஒரு ப்ளக்லேயோ ஏதாவது கரண்ட்டில் சொருகிட்டான் இந்த மாதிரி இரும்பு கை இருக்கு ஒருத்தரும், அவன் உருவம் பூரா மறைஞ்சிடும். இந்த கை போய் எல்லா வேலையும் பண்ணும். கொலை பண்ணுறதா, கொள்ளையடிக்கிறதா, ஒருத்தர் தட்டுறதா, எடுக்கிறதா எல்லாமே பண்ணும். வெறும் இரும்பு கை மட்டும் போகும். பவர் குறைஞ்சிருச்சுன்னா இறங்கிடும். அந்த மாதிரி தான் கையில் மாட்டி வச்சுட்டீங்களான்னு சைகை மொழிக்காக. இப்போ முன்னாடி கண்டுபிடிக்கிற ஒரு கருவி. நிலச்சரி வர்றதை முன்கூட்டியே கண்டுபிடிச்சிருவீங்களா? எப்படி? இப்போ வந்து நார்மலாக நம்மளுக்கு ஹில் ஸ்டேஷனில் வந்து லேண்ட்ஸ்லைட் அதிகமாக நடக்கும். சரி. இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட் நடக்கும்போது இந்த மாதிரி ப்ரான் ஏரியாஸில் வந்து நம்ம இதை சென்சார்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டோம். அதில் வந்து 3 லெவல்ஸ் இருக்குது. 10 மீட்டர், 30 மீட்டர், 60 மீட்டர்ஸ். சரி. அந்த மலைப்பகுதிகளில் வந்து ஒரு குழியை தோண்டி அந்த 10 மீட்டர், 30 மீட்டர், 60 மீட்டரில் நம்ம இதை சென்சார்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணிட்டோம்னா இப்போ நார்மலாக நம்மளுக்கு மழை பெய்யுதுன்னு வைங்களேன், இந்த மாதிரி நம்மளுக்கு லைட் எரியும் சார். நார்மலாக இந்த 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை பஸ்ஸர் அடிக்கும் சார். இந்த மாதிரி நம்மளுக்கு இண்டிகேஷன் காட்டும். அதாவது இந்த மாதிரி மழை பெய்யுது, சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுது. அதையும் தாண்டி மழை தண்ணி வந்து உள்ளே போயிடுச்சுன்னு வைங்களேன், மாட்ரேட் லெவல் சார். 50% லேண்ட்ஸ்லைட் ஆகவும் ஒரு சான்ஸ் இருக்குது, 50% ஆகாமல் இருக்கவும் சான்ஸ் இருக்குது சார். அதையும் தாண்டி மழை தண்ணி இன்னும் அதாவது 10 மீட்டர் உள்ளது 60 மீட்டருக்கு போயிடும்ல சார். அந்த மாதிரி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து டேஞ்சர் லெவல். இது வந்து நம்ம மக்கள்ஸ் வந்து சேஃப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்கள பாதுகாக்கணுன்றதுக்காக இந்த உஷாராயிடலாம். நிலச்சரி வந்து ஒரு பகுதியில் தான் சார் இருக்கிற மக்களை வந்து அங்கே 10 பாட்டில் போய் நம்ம வந்து சேஃபாக வித்தின் 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே லேண்ட்ஸ்லைட் ஆகிடும். அதுக்கு முன்னாடியே மக்கள்ஸ் வந்து சேவ் பண்ணி பாதுகாப்பான இடத்துக்கு ஒரு லேண்ட்ஸ்லைட் இந்த மாதிரி நடந்துச்சு. 2025 வரைக்கும் மிசோரமில் தான் முதல்ல 12,000 லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து நடந்துருக்கு. நிறைய உயிரிழப்பு நடந்தாங்க. கிட்டத்தட்ட மக்களுக்கு வந்து ஒரு உண்மையான யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்டாக இருக்கும். லோக்கல் கம்யூனிட்டிஸ் நல்ல ஒரு இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது சார். அதை தெரியப்படுத்தணும், இந்த மாதிரி இருக்குன்றது தெரியணுன்றதுக்காக சொல்லி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வயநாடு வந்துச்சு சார். ஆமாம். அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஐடியாவாக இருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கே வைக்கிறீங்க? ஆமாம் சார், எங்கள் ஐடியா. உங்கள் பேர்? உங்கள் பேர்? ஆதர்ஷ். உங்கள் நேம்? அஸ்வின். எந்த ஸ்கூலு? ஆர்ஜே குட். தம்பி இந்திரேஷ். எந்த ஸ்கூலு? கார்பரேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒப்பில் பள்ளி உட்கடம். அப்படியா? இது எப்படி இந்த பொருட்கள்லாம் பண்ணணும்னு ஐடியா வந்துச்சு? இது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வேஸ்ட் ஆகுது. இப்போ அதை நம்ம தூக்கி போடுறோம். அந்த பொருளில் நம்மளால் என்ன பண்ணி வீட்டில் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஓஹோ. இது எத்தனை நாள் பண்ணீங்க? அது கொஞ்சம் ஆச்சுங்க, ஒரு 3 months கிட்ட இருக்கும். இதில் என்னென்ன பொருளெல்லாம் வேஸ்ட் பொருள் இருக்குது? இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓமக்குச்சி இருக்கும் இல்லைங்களா, வீட்டில் இது யாகம்லாம் வளர்த்தோம், அந்த ஓமம் போடுவாங்க. இது வேஸ்ட்டாக போகிற வைக்கும். சரி. அதை வச்சு நம்ம உருவம் கொடுத்து இதுக்கு ஒரு குடில் பண்ணியிருக்கோம். சரி. இது வந்துட்டு ஐஸ் குச்சி. இது ஐஸ் குச்சியா? ஐஸ் ஸ்டிக்கு. அது வச்சு இது பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பேப்பரில் செஞ்சது எல்லாமே. இது 3 பேப்பரில் செஞ்ச ஐட்டங்க. சரி. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டியூப்லைட் எல்இடி லேம்போட பேஸ் வச்சு ஒரு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு களிமண்ணில் செஞ்ச தாத்தா பாட்டின்னு பொம்மை. இது வந்துட்டு பிளாஸ்டர் பாரிஸில் அச்செடுத்து செஞ்ச பிளேஸ்ட்டு ப்ரஷ் எல்லாம் போட்டுக்கிற ஹோல்டரு. இது பார்த்தீங்கன்னா மாசா பாட்டில் இருக்கும் இல்லைங்களா, ஜூஸ் பாட்டிலில் வச்சு ஜூஸ் பாட்டிலா? மாசா பாட்டிலா? மாசா பாட்டிலில் பண்ண நைட் லேம்ப். சரி. இது வந்துட்டு தொட்டாங்குச்சி வச்சு பண்ணது, சிரட்டை அது வச்சு பண்ணது. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வீணை, நம்ம டியூப்லைட் எல்இடி லைட் இருக்கும் இல்லைங்களா, அதோட பேஸில் பண்ண ஒரு வீணை. சரி.
நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு சர்லக் கொடுப்பாங்க இல்லைங்க, அந்த மூடி வச்சு பண்ண ஒரு இது, அதோட செட்டு மாதிரி. இதுவும் அதே சர்லக் மூடி வச்சு பண்ணது இது. அப்புறம் இது வந்துட்டு பேனா மூடியில் செஞ்ச ஒரு நாதஸ்வரம், கார்ட்போர்டில் செஞ்ச பியானோ, ஹார்மோனியம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டேப்போட ரிங் இருக்கும் இல்லைங்களா, டேப் ரிங்கில் வச்சு பண்ண ஒரு சணல் சுற்றி குருவி பண்ணியிருக்கோம். சரி. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கோபுரம், கார்ட்போர்ட் வச்சு நம்ம சாமி சிலையெல்லாம் கையில் செஞ்சுருக்கோம். இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு. இதுவும் அதே மாதிரி கார்ட்போர்டில் செஞ்ச ஒரு கோபுரம். இது வந்துட்டு கார்ட்போர்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த கார்ட்போர்டில் வச்சு ஒரு வால் ஹேங்கிங் மொரல்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். இதுவும் அதே தான், பெருமாள். இது வந்துட்டு லிப்பன் ஆர்ட்னு சொல்லுவாங்க, இதுவும் அதே மாதிரி பண்ணது தான். இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே கண்ணாடி பாட்டில் வச்சு வரைஞ்சி எடுத்து பண்ணுது. உள்ளுக்குள்ளே லைட் எப்படி செட் பண்ணீங்க? உள்ள லைட் வந்துட்டு விற்கிது இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணி போட்டிருக்கோம். உள்ள லைட் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளாண்டுட்டு போகிற பிளாஸ்டிக் பொம்மை. ஓஹோ. பிளாஸ்டிக் பொம்மையில் வந்துட்டு இப்போ சீர்தட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணத்தில். இப்போ ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை அந்த மாதிரி வைக்கிற பொம்மைகள் இதெல்லாம். இது 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 வந்துட்டு பார்த்திங்கன்னா கேன்வாஸ் பெயிண்டிங் அட்டை. இதெல்லாமே பாட்டில். இதெல்லாம் இங்கே தான் டெமோ பண்ணுறீங்களா? இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது பண்ணீங்களா? இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஸ்டெம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு போயிருக்கோம், அதுக்கு போயிருக்கோம். சரி. அதுக்கப்புறம் இப்போ தான் செகண்ட் எக்ஸிபிஷன். இது இது விலைக்கெல்லாம் விற்கிறது இல்லையா? விலைக்கு இப்போ ஸ்கூல் படிக்கிறதுனால டைமிங் பார்த்தாதுங்கிறனால இப்போதைக்கு நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் வீட்டில் செஞ்சு. எப்படி நீங்களே செஞ்சு பழகுனீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து இது பண்ணுவீங்க? இல்லை, நம்மளே செஞ்சு பழகணும். யார் சொல்லி நீங்கள் என்ன பண்ணீங்க? எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுவீங்க? சேர்ந்து தான் பண்ணுவோம். என்ன கிளாஸில் பண்ணுவீங்களா வீட்லையா? இது கிளாஸில் ஸ்கூலில் டைம் கிடச்சா சாயந்தரம் பண்ணுவோம், இல்லை வீட்டில் சும்மா இருக்கும்போது சனி ஞாயிறு அந்த மாதிரி லீவ் டேஸில் பண்ணுவோம். உங்கள் பேர் என்ன? என் பேர் இந்திரேஷ். உங்கள் பேர்? சுஜிதா. சுஜிதா. ஓ, அந்த தம்பி பேர் சுசில்குமார். என்ன பேர்? சுசில்குமார். சுசில்குமார். ஓகே. உங்கள் பேர்? ரோஷினி. சவுண்டாக சொல்லணும், அப்போ தான் மைக். We are coming from Kambo Higher Secondary School. We are project is water purifier. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு ரெயின்லாம் வரும்போது நம்மளுக்கு வந்து தண்ணி வந்துட்டு ரொம்ப டர்ட்டியாக வரும். நம்மக்கிட்ட 5 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிக் ஸ்டோன் இருக்குது, ஸ்மால் ஸ்டோன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு கோல் இருக்குது, சாண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு காட்டன் இருக்குது. இது வந்து எப்படி நம்ம பியூரிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து பிக் ஸ்டோன் வந்துட்டு பிக் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணும். அப்புறம் கோல் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து நம்ம கோலை வந்துட்டு எப்படி போடணும், முழுசாக போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம பவுடர் பண்ணி போட்டுக்கலாம், பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஸ்மெல்லையும் அதோட டர்ட்டியும் பாக்டீரியாவும் ரிமூவ் பண்ணும். சாண்டு வந்து ஸ்மால் பார்ட்டிகல்ஸை வந்து வெளியே இருக்கும். அப்புறம் நம்ம காட்டனில் வந்து வரும்போது அந்த பியூரிஃபையாக வரும். அப்படின்னா மண் வந்து அதிலே அப்சர்வ் பண்ணி வாட்டர் வந்து பியூரிஃபை ஆகும். மழை தண்ணி சுத்தப்படுத்தி நம்ம குடிக்கிறதுக்கு இவ்வளோ வேலை பண்ணணுமா? ஆ? அக்ரிகல்ச்சருக்காக. ஓ, இது என்ன சேகரம் பண்ணுறதா இல்லை அப்படி டைரெக்டாக விட்டுறதா? நம்ம டேரெக்டாக பண்ணால் சேமிச்சு. சரி, நீங்கள் எந்த ஸ்கூலில் என்ன குரூப் படிக்கிறீங்க? பயோமேக்ஸ். பயோ. 2 பேர் பயோ, நாங்கள் வந்து ஆர்ட்ஸ். ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க எப்படி இந்த மூளை வந்துச்சு நாலேஜ் வளர்க்கலாம் அப்படின்ட்டா?
Thank you.